வெண்பாவ கடத்துனது மூலியமா கடைசியில இவ்ளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பட் இருந்தாலும் வெண்பாவோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதாவது ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் வந்தா உண்மையிலேயே வெண்பாவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இப்போ சிவியரான ஒரு ஃபிக்ஸு. அதாவது நார்மலா வந்து அழுதுட்டு இருக்கும்போது தான் ஃபிக்ஸ் வரும். ஆனா இப்போ ஜுரம் இன்னும் பல விஷயங்கள்ல வந்து நம்ம வெண்பா வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ கடைசியில நம்ம வெண்பாவ சூப்பரா நல்லபடியா வந்து காப்பாத்தி, அதுவும் இல்லாம விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே ஹாப்பியா இருக்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு இப்பவும் மல்லிய முழுசா நம்புறாங்க. அதாவது எல்லா விஷயத்துலயும் மல்லி ஓகே இல்ல. அதாவது வெரி வெரி குட் பெர்சன், வெரி வெரி குட் வைஃப் இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயத்துல சொல்லிட்டே போலாம். அதாவது வெண்பாவுக்கு அம்மாவாவும் சரி, அதே மாரி விஜய்க்கு பொண்டாட்டியாவும் சரி, இந்த குடும்பத்த வழி நடத்துறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம விஜய் வந்து அதாவது மல்லி வந்து முதல் பெண். அதாவது மல்லிய போல யாருமே வர முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பட் இருந்தாலும் மல்லி மேல ஏன் கோவமா இருக்காங்க அப்படின்னா, அது வந்து காரணம் தன்னோட பேச்ச கேட்கலையே அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அதுல எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அதே மாதிரி இவங்க யார் என்ன சொன்னாலுமே, அந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம விஜய் கிட்ட வந்து நம்ம மல்லி வந்து இப்போ சொல்லாம இருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம நாகு கூட வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்து விஜய் கிட்ட எப்பயாச்சும் உண்மைய சொல்லிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி. ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஏற்கனவே வந்து நம்ம மயில் இருந்துகிட்டு இந்த மாரி அ மல்லி அக்கா வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நாகுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதாவது வீட்ல எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு. விஜய் மாமா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி நம்ம நாகுவும் மல்லியும் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது, "நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க?" அப்படிங்கிற மாரி விஜய் விசாரிக்கிறாரு. அந்த ஒரு டைம்ல மல்லிய வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு ரூம்குள்ள போலாம் அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது, இந்த ராஜேஸ்வரி ஏற்கனவே ரெடியா இருக்காளே. ஏன்னா இந்த விஷயத்த போட்டு உடைச்சதுக்கான காரணமே, விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து வெறுக்கணும். என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலையே! எதுக்காக சொல்லல? ஏன் சொல்லல? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டு, அப்படியே நச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தையே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு, "விஜய் என்ன அமைதியா இருக்க? அவளுக கிட்ட கேளு. அந்த மல்லி பிரெக்னன்ட்டா இருக்காளா இல்லையான்னு கேளு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா விஜய் கான்ஃபிடென்ட்டோட சொன்னாங்க. இந்த மாரி வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துல கண்டிப்பா மல்லி என்கிட்ட மறைக்க மாட்டா. என்கிட்டயே டைரக்ட்டா வந்து சொல்லிடுவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா மல்லி இந்த ஒரு விஷயத்த விஜய் கிட்ட சொல்லாததுக்கான காரணம், அதாவது ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது ஏற்கனவே வெண்பா காணாம போயிருக்க சமயத்துல, இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அப்டின்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனையா போகும் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லிய பத்தி எனக்கு தெரியும். அவ என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்ததா மல்லி வந்துட்டு எதுவுமே பேசாம அங்கருந்து இப்போ கெளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ தெரிய வரப்போகுது. வெண்பா இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஏற்கனவே வந்து அங்க, இங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து அந்த நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. வெண்பாவோட ஃபோட்டோலருந்து இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால இப்போ அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து இருக்க போறாங்க. ஏன்னா, இப்போ எங்க பார்த்தாலும் அதாவது வெண்பா வந்து இருக்காங்க, உங்க பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாரி டீட்டெயில் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல உங்க பொண்ணு மாதிரியே இருக்கு. ஒரு 2 பேர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது இந்த மாரி ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில விஜய்க்கு செம்ம ஷாக்கு. அதாவது எப்பவும் போல வந்து இந்த மாரி பொய் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம விஜயும் நெனைக்கிறாரு, மத்தவங்களும் நெனைக்கிறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு, நான் 100 கிலோமீட்டர்ல, 200 கிலோமீட்டர், எத்தனாயிரம் கிலோமீட்டரா இருந்தாலும் நான் வந்து என் வெண்பாவுக்காக போவேன். என் வெண்பா இங்க இருக்கா அப்படிங்கிற மாரி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ கூட நாங்க ஓடி போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல தான் இப்போ டைரக்ட்டா வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலுமே கூட, கடைசியில அங்க மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி, அதாவது வெண்பா அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுர்றாங்க. ஏற்கனவே அந்த கும்பல் எல்லாத்தையுமே புடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம போலீஸ்லாம் வந்து பயங்கரமா வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல இனிமே யார் நெனச்சாலுமே அந்த ரவுடிங்களால தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம வெண்பா மூலியமா அடுத்ததா இன்னும் நெறைய குழந்தைங்கள காப்பாத்த போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி வந்து ஒரு 6 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம தீபிகா மேடம் கிட்ட பேசிட்டாங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வெண்பா அதாவது மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே வெண்பாவ வந்து கண்டுபிடிச்சு, வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இப்போ காப்பாத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் வந்துட்டு, "இன்னும் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தீங்கன்னா கூட காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சரியான நேரத்தில கொண்டு வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த ரவுடிங்களையும் அங்கருந்து அடிச்சு தொரத்திடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம
வெண்பா இருந்துட்டு, இந்த மாரி அவங்க எங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு எப்படி வந்து எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சோ, அதே மாரி தான் இப்போ வெண்பாவும் சொல்றாங்க. இந்த மாரி மல்லி அம்மா சொல்றது கரெக்ட் தான். இந்த மாரி வந்து ஒரு இடத்துலயே 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க. அதே மாரி அவங்க ஃபோன்ல பேசுறத நான் கேட்டேன். அவங்க ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. அந்த அட்ரஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களுக்கு மேல இருப்பாங்களாம். அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம வந்து நம்ம வெண்பா இப்படி வந்து பேசுறது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு பக்கம் தீபிகா மேடத்துக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, அந்த மாரி எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்றது. ஏன்னா, நம்ம மல்லி அந்த அளவுக்கு வந்து வெண்பாவ வளர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்க போகுது. இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு. வெண்பாவ வந்து காப்பாத்த முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷனும் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெண்பாவையும் இப்ப காப்பாத்திட்டாங்க. அதே மாரி மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதே மாரி இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு மல்லிய பார்த்து பொறாமப்படுறாங்க. அதாவது மல்லி வந்து இந்த மாரி குழந்தைங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி சொன்னது எல்லாமே. அதே மாரி இப்போ நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் ஒட்டு மொத்தமா அந்த நெட்வொர்க் மொத்தத்தையும் வந்து கூண்டோட வந்து பிடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரவுடி கும்பல் எல்லாருமே ஜெயில்ல போயிட்டு வந்து களி தின்ன போறாங்க. எல்லா குழந்தைங்களையும் சேஃபா காப்பாத்திட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.